அனைத்து மலேசிய தமிழ் மக்களிடமும் நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கிறா அவனை. இதுல வந்து மன்னிப்பு கேட்கறதுல ஒரு பெரிய ஒரு வெக்கமோ அவமானமோ கிடையாது. எனக்கு விளம்பரம் தரவங்களோட ஆபீஸுக்கு கூப்பிட்டு அந்த ஒரு பொண்ணு வந்து போன் எடுத்திருக்காங்க. இருடி உன்னை வந்து ஏதாவது பண்ற அப்படின்னு வந்து ஒரு பையன் வந்து சொல்லியிருக்கான். பிரச்சனை எனக்கும் உனக்கும் அப்படின்னா நேரா தேடு, நம்பரை தேடு, இல்லாட்டி வீட்டு அட்ரஸ் கண்டுபிடி, நேராவா மோதிக்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. லாரி விட்டு ஏத்துவேன் அப்படிங்கிறான் ஒருத்தன். உன்னை வந்து வெளிலவா நான் உன்னை வந்து பாம்பு போடுவேங்கிறான். மனித உயிர் அவனுக்கு ஆவறது ஒரு தாட்டு தான். ஒரு தாட்டு குத்திட்டீங்கன்னா செத்தனா செத்துருவேன், அவ்வளவுதான். அது பெரிய விஷயம் கிடையாது. வேண்டாம், மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். அதை விட்டு ஒரு பெண்ணை மிரட்டுவது அப்படிங்கிறது வந்து அசிங்கம். அதை பண்ணாதீங்க. என்ன லேடிஸ் இப்படி போயிடுது. அப்புறம் தேவையில்லாம் தொண்டர் கூடாது. கருத்து முதல் நேரா வந்து பார்க்கலாம், இல்லாட்டி சட்டத்தை மூலமா ஏதாவது பண்ணு. தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நான் பெய்டு ரிவ்யூவர் தாங்க. நான் பண்ற விமர்சனத்துக்கு யூடியூப் எனக்கு வந்து விளம்பர காசு தருது. என்னுடைய விளம்பரதாரர்கள் எனக்கு வந்து விளம்பர காசு தர்றாங்க. 1 லட்சம் வாங்கல, 2 லட்சம் வாங்கி இருக்கிறேன். 1 லட்சம் தான் என்ன சொன்ன, ரெண்டுங்க. படத்தை தவறாக சரியாக சொல்லித்தான் ஒரு படத்திற்கு அப்படித்தான் வாழ வேணும் அப்படின்னா இதை விட்டுட்டு வேற தொழிலுக்கு வந்து போயிடுவேன். இதை விட்டுட்டு வேற தொழிலுக்கு வந்து போயிடுவேன். இதை விட்டுட்டு வேற தொழிலுக்கு வந்து போயிடுவேன். எனக்கு நல்லா வரும் வேண்டாம்.